Hi, in Biochemistry Bits today we are going to see a very important essay question in university exams for first MBBS Biochemistry DNA replication. If you follow the full video, I assure you that all the key points are included and you can score full marks for your essay question with simple diagrams. And follow the video till the end so that you don't miss out on the free cheat sheet. எப்பவும் சொல்ற மாதிரி just process DNA replication அப்பாடா எக்ஸாம் கொஸ்டின் இந்த எக்ஸாம்க்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவை அப்படிங்கிற மெமரைசிங் ஆஸ்பெக்ட்ல இதை பார்க்காம ஜஸ்ட் இந்த கிளிப்பிங்கை பாருங்களேன். இந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ங்கிற ப்ராசஸ் நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்லுலையும் எப்படி நடக்குதுங்கிறத அழகா டெபிக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு அனிமேஷன்ல. இது வந்து ரியல் டைம் ஸ்பீட்ல உள்ள நடக்கிற ரியல் டைம் ஸ்பீட்ல போட்டிருக்கிறாங்க இந்த வீடியோவை. ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை தான் நம்ம படிக்க போறோம்னு நினைச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த புரோட்டீனோ எந்த புரோட்டீனோட ஃபங்க்ஷன்ஸோ எந்த ப்ராசஸோட ஸ்டெப்ஸோ மறக்காது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிமிஷம் கிளான்ஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதான் நம்ம டிஎன்ஏ டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். இதோட டியூப்ளிகேஷன் ஆர் காப்பியிங் அப்படிங்கிறது தான் நம்மளோட ரெப்ளிகேஷன். அது எப்படி நடக்குதுங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பிக்சர் ஈஸி டு டிரா, நல்லாவே பார்த்துக்கோங்க. இதுல இந்த பிக்சரை டிரா பண்ணிடலாம், பட் இதுல உள்ள ப்ரோட்டீன்ஸை நம்ம உள்ள வீடியோல பார்க்க யூ கேன் ஜஸ்ட் டிரா இட் ஈஸிலி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்? டெஃபினேஷன். ரெப்ளிகேஷன்னா என்ன? The complete duplication of the entire genome prior to cell division. அதாவது நம்ம டிஎன்ஏ அப்படிங்கிறத இந்த டிஎன்ஏ நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். காப்பியிங் of the entire genome. ஓகே, இது எப்போ நடக்கும்? occurs strictly only once per cell cycle. ஸோ இதுக்கு செல் சைக்கிளோட ஃபேஸஸ் உங்களுக்கு தெரியணும். G1, S, G2, M ஃபேஸ் இருக்கு. அதுல S ஃபேஸ் ஆர் சிந்தசிஸ் ஃபேஸ்ல தான் நம்மளோட ரெப்ளிகேஷன் நடக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் MCQ. ஸோ இதோட ஃபைனல் ப்ராடக்ட் நமக்கு என்ன? Both the daughter cells receive an exact identical copy of the organism's genetic blueprint. ஸோ இங்க இருக்கிறதுல இருந்து ஒரு காப்பி கண்டிப்பா இருக்கும். அந்த இன்னொரு காப்பி, அதாவது இந்த லைட் கிரீன் கலர்ல இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து புதுசா கிரியேட் ஆயிருக்கிற காப்பி. ஸோ we are duplicating the genome. It occurs in the S phase of the cell cycle. ரெப்ளிகேஷனை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 6 கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன், இது எல்லாமே கண்டிப்பா உங்க பேப்பர்ல the salient features of replication ஃபர்ஸ்ட் எஸ்ஸே எழுதுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருங்க. செமி கன்சர்வேட்டிவ் ப்ராசஸ், அதாவது என்னன்னா இப்ப நம்ம சொன்னது ஈச் நியூ டிஎன்ஏ மாலிக்யூல், அதாவது காப்பி ஆகி வந்த டிஎன்ஏ மாலிக்யூல், அதுல ஒரு பேரண்ட் ஸ்ட்ராண்ட் எங்க இருந்து வந்துச்சோ அந்த பேரண்ட் ஸ்ட்ராண்ட் ஒரு கலர்ல இருக்கு, லைட் சியான் கலர்ல. one newly synthesized strand, அது வந்து இந்த bright green கலர்ல இருக்கிறது. So it is a semi conservative process. அப்புறம் இன்னொன்னு template directed. The template is read strictly in the 3' to 5' direction and the new strand is built strictly 5' to 3'. So template directed இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். இந்த 3' 5'னா என்ன அப்படிங்கறத நீங்க DNA ஓட ஸ்ட்ரக்சர் வீடியோல பார்க்கலாம். And next, primer dependent. DNA polymerase அப்படிங்கிறது தான் ஹீரோ ஆஃப் ரெப்ளிகேஷன். ஓகே, அந்த DNA polymerase வந்து ஃப்ரம் ஸ்கிராச் டிஎன்ஏவை சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு சின்ன பிரைமர் வேணும். இந்த ரெட் கலர்ல பாத்தீங்க இல்லையா, ஒரு பிரைமர், அது இருந்தாதான் அது மேலதான் இந்த புது டிஎன்ஏவை நம்மளால பில்ட் பண்ண முடியும் நம்ம ஹீரோவால, டிஎன்ஏ பாலிமரேஸ். ஸோ டிஎன்ஏ பாலிமரேஸ் cannot start from scratch. ஒரு RNA பிரைமர் வேணும். அந்த RNA பிரைமர் தான் இந்த ரெட் கலர்ல இருக்குது. அது இருந்தாதான் சிந்தசிஸ் இனிஷியேட் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்னு செமி டிஸ்கண்டினியூஸ். ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்கு, ஒரு ஸ்ட்ராண்ட்ல கண்டினியூஸா நடக்கும், அதுக்கு பேர் லீடிங் ஸ்ட்ராண்ட். இன்னொரு ஸ்ட்ராண்ட்ல டிஸ்கண்டினியூஸா நடக்கும், அதுக்கு பேரு லாகிங் ஸ்ட்ராண்ட். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் என்னங்கிறதுக்கு தான் படிக்க போறோம். செமி டிஸ்கண்டினியூஸ். Bidirectional. The DNA synthesis replication proceeds in both the directions outward from the origin point. ரெண்டு சைடுமே நடக்க முடியும். Highly accurate. நமக்கு நல்லா தெரியும் DNA is a carrier of genetic information. ஸோ இதனால இந்த ப்ராசஸ் ஹை ப்ரூஃப் ரீடிங்கோட இருக்கணும். ஏன்னா சின்னதா ஒரு நியூக்ளியோடைடை மாத்தி அட்டாச் பண்ணிட்டாலும் அது ஒரு பெரிய மியூட்டேஷன் ஆகி இட் குட் லீட் டு a lot of diseases. அதனால இந்த ஹைலி அக்யூரேட் ப்ராசஸா இருக்கணும் இந்த DNA ரெப்ளிகேஷன். இந்த 6 கோல்டன் ரூல்ஸ் ஆர் வேர்ட்ஸ் நீங்க மறக்க கூடாது. செமி கன்சர்வேட்டிவ், டெம்ப்ளேட் டைரக்டட், primer dependent, semi discontinuous, bidirectional and highly accurate with proofreading activity. இப்போ நம்ம இந்த ப்ராசஸ்க்கு நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் அப்படிங்கறத என்சைம் டூல் பாக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டூல்ஸ் எல்லாம் இருந்தாதான் நம்ம டிஎன்ஏவை காப்பி பண்ண முடியும். என்னென்ன டூல்ஸ் அப்படிங்கறத இப்ப பாருங்க. இதெல்லாம் நீங்க விஷுவலைஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும். ஹெலிகேஸ் அப்படிங்கிறது தேவை. ஹெலிகேஸ்னா என்ன? அன்சிப்பர். உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்ட்ராண்ட். ஸோ அந்த டபுள் ஸ்ட்ராண்டை ரெண்டா பிரிச்சாதான்
ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கும், அது கூட நம்ம இன்னொரு ஸ்ட்ராண்டை சிந்தசைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்ட்ராண்டை பிரிக்கிறதுக்கு உண்டான வேலை பண்றது தான் ஹெலிகேஸ். இட் அன்வைன்ஸ் த டபுள் ஹெலிக்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ, ஏடிபி டிபெண்டன்ட் ஹெலிகேஸ். ஓகே, அடுத்தது நம்ம பிரிச்சு விடும் போது என்ன ஆகும், ஆப்போசிட் சைடு வந்து சுத்திக்கும். ஸோ அந்த சுத்தாம இருக்கிறத அன்டாங்கிளர், அதுதான் டோப்போ ஐசோமரேஸ். ஸோ இந்த ஹெலிகேஸ் பிரிச்சு விட்டுட்டு போகும்போது ஆப்போசிட் சைடு வந்து சுருளாம இருந்துக்கிறதுக்காக, அந்த சுருள்றதுக்கு பேர் தான் சூப்பர் காயிலிங். ஸோ அதை வந்து நம்ம நிறுத்தி வைக்கிறதுக்காக டோப்போ ஐசோமரேஸ்ங்கிற ஒரு என்சைம் வேணும். அதுக்கப்புறம் இந்த பிரிச்சுக்கிட்டே போகும்போது என்ன ஆகும்னா, என்சைம் பிரிச்சு முடிச்ச உடனே அந்த பிரிச்ச இடம் திரும்ப ஒண்ணு சேர்ந்துரும். ஸோ ஒண்ணு சேர விடாம அதை பிரிச்சே வைக்கிறதுக்காக சில புரோட்டீன்ஸ் தேவை. அதுக்கு பேரு SSB புரோட்டீன்ஸ், சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன்ஸ். இதான் ஸ்டெபிலைசர். ஸோ இதனால இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டோட பைண்ட் பண்ணி திரும்ப ஒட்டாம அது வந்து புடிச்சு வச்சுக்கும். அதுக்கு பேர் ரீஅனீலிங் வராம தடுக்கிறது. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது அன்வைண்டிங் ஹெலிகேஸ், சூப்பர் காயிலிங்கை தடுக்கிறதுக்கு டோப்போ ஐசோமரேஸ், ரீஅனீலிங்கை தடுக்கிறதுக்கு SSB புரோட்டீன்ஸ். இப்போ அடுத்து நம்ம இன்னொன்னு என்ன சொன்னோம், ரெட் கலர்ல என்ன சொன்னோம், RNA பிரைமர் இல்லாம நம்ம ஹீரோ DNA பாலிமரேஸால வேலை செய்ய முடியாது. ஸோ பிரைமேஸ் தேவை. ஸோ அந்த பிரைமேஸ் தான் இனிஷியேட்டர். அது ஒரு RNA பிரைமர்னு சொன்னோம். ஸோ ஒரு RNA பாலிமரேஸ் வேணும், அதுதான் இந்த பிரைமரை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பிரைமேஸ்ங்கிற காம்பனன்ட் தேவை. இது எல்லாமே கலரோடய ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விஷுவலி மறக்கவே மறக்காது இந்த விஷயங்கள்லாம். அண்ட் நம்ம ஹீரோ சார் இல்லாம எதுவுமே நடக்காது. DNA பாலிமரேஸ், த பில்டர், அதோட வேலை என்ன, பாலிமரேஸ், பாலிமரைசஸ் நியூக்ளியோடைட்ஸ். ஸோ டிஆக்சி ரிபோநியூக்ளியோடைட்ஸ்லாம் சேர்ந்தது தான் நம்ம DNA. ஸோ டிஆக்சி ரிபோநியூக்ளியோடைட்ஸை ஒன்றுனா கொண்டு வந்து அதை சேர்த்து விடுறது தான் நம்ம DNA பாலிமரேஸோட வேலை. அடுத்தது லைகேஸ், சீலர். ஸோ என்ன ஆகும், நம்ம சில இடத்துல ஒரு லாகிங் ஸ்ட்ராண்ட்ல குட்டி குட்டியா கேப்பா கிரியேட் ஆகும்னு சொன்னோம். அதனாலதான் அது மூலமா தான் ப்ரொடியூஸ் ஆகும், டிஸ்கண்டினியூஸா இருக்கும்னு பார்த்தோம். ஸோ அந்த கேப் டிஸ்கண்டினியூஸா இருந்ததுக்கு அப்புறம் கேப்பா விழும். அந்த சின்ன சின்ன கேப்பை சீல் பண்றதுக்கு ஒரு சின்ன சீலர், அது வந்து லைகேஸ், அது வந்து சீல் பண்றது. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் இருந்தாதான் நம்மளோட ப்ராசஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் நடக்கும். இது உங்களோட செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டினா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து கீ ஃபீச்சர்ஸ் ஆர் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். அடுத்தது என்சைம் டூல் பாக்ஸ் என்னென்ன. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், ஸோ யூஸ்வலி ரெப்ளிகேஷனை மூணா பிரிச்சுக்கலாம், இனிசியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இனிசியேஷன்னா ஸ்டார்ட் பண்றது. என்ன பண்ணணும், டிஎன்ஏவை ஓபன் பண்ணணும். ஸோ இங்க காட்டி இருக்கிறது வந்து ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ. ஸோ அதனால ப்ரோகாரியோட்ஸ் அதுல தான் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், அதுல காட்டியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணணும், இவ்வளோ பெரிய சர்க்குலர் ஜீனோம்ல நம்ம எங்க வந்து ரெப்ளிகேஷனை ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெரியணும். ஸோ ரெகக்னிஷன். DNA அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் வந்து binds to multiple short repeated sequences at the origin. அந்த ஈகோலைல அதோட பேரு REC அப்படின்னு வச்சிருப்பாங்க. அங்கதான் வந்து origin of replication. ஸோ அதை ரெகக்னைஸ் பண்ணிடணும். பண்றதுக்கு தான் DNA இனிஷியேட்டர் புரோட்டீன். அதுக்கப்புறம் இந்த இனிஷியேட்டர் புரோட்டீன் பைண்ட் ஆன உடனே என்ன ஆகும்னா, சின்ன ஒரு கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் வரும், forcing the DNA to unwind. அது எந்த இடத்துல மெயினா நடக்கும்னா AT ரிச் ரீஜன். இது ஏன் அப்படிங்கிறது ஒரு ரீசன் அவுட் கொஸ்டின், நம்மளோட ரீசனிங் அவுட் கொஸ்டின் சீரீஸ்ல நீங்க பார்க்கலாம். AT ரிச் ரீஜன் வந்து ஏன் சூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த அன்வைண்டிங் நடக்க வைக்கிறோம். இதை பண்ணதுக்கு அப்புறம் இந்த இது பாத்தீங்கன்னா, இந்த சர்க்குலர் ஜீனோம் நமக்கு இப்படி ஒரு பபுள் மாதிரி வந்துடும். DNA புரோட்டீன்ஸ் வந்து அதை பிரிச்சு வச்சிருக்குது. இப்போ லோடிங் என்ன நடக்க போகுது, அடுத்துதான் நம்மளோட டூல்ல இருந்து ஹெலிகேஸ்ங்கிறது வருது. ஹெலிகேஸோட வேலை என்னன்னு பார்த்தோம், பிரிக்கிறது. Okay, so helicase proteins will come and they are loaded to the single stranded DNA by DNA-C. Okay, so இந்த ஹெலிகேஸை வந்து லோட் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படுறது DNA-C. அது தவிர அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி அதை திரும்ப சேர விடாம வைக்கிறதுக்கு, அந்த ரெண்டு ஸ்ட்ராண்டையும் சேர விடாம வைக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுற புரோட்டீன் சிங்கிள் ஸ்ட்ராண்டட் பைண்டிங் புரோட்டீன்ஸ். ஸோ அதுதான் இந்த குட்டி குட்டி புரோட்டீன்ஸ். இது மூலமா நமக்கு ஒரு ரெப்ளிகேஷன் பபுள் மாதிரி ஃபார்ம் ஆகி ரீஅனீலிங் நடக்காம பார்த்துப்போம். ஸோ பை டைரக்ஷனலா நடந்துட்டு இருக்கும். ஸோ ரெப்ளிகேஷன் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சொன்னா பை டைரக்ஷனல். ஸோ இந்த சைடு ஒரு ஹெலிகேஸ் இப்படியே தள்ளிட்டே போகும், அது கூட ஒரு டோப்போ ஐசோமரேஸ் வந்து சூப்பர் காயில தடுத்துக்கிட்டே போகும், அது கூட சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன்ஸ் அட்டாச் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி அதர் சைடும் நடக்கும், பை டைரக்ஷனல் ரெப்ளிகேஷன். ஸோ இது மூலமா நமக்கு இப்படி ஒரு பபுள் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து இனிசியேஷன் ஸ்டெப்ஸ்ல வரும். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் எங்க போறோம்னா எலாங்கேஷன் அட் த ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது ரெப்ளிகேஷன் பபுள்னு சொன்னது, ரெப்ளிகேஷன் ஃபோர்க்னு சொல்லுவோம். ஸோ அதுல என்னென்ன புரோட்டீன்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெலிகேஸ்
அன்வைண்ட் பண்ணிக்கிட்டே போகுது. இந்த பக்கம் டோப்போ ஐசோமரேஸ் அதை சுருள விடாம சூப்பர் காயிலிங் வர விடாம தடுக்குது. இந்த SSB பைண்டிங் புரோட்டீன்ஸ் என்ன பண்ணுதுன்னா அதை வந்து திரும்ப ரீஅனீலிங் ஆக விடாம அதை வந்து வச்சிருக்குது. ஸோ இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் டயக்ராம் இல்லாம do not complete your question. So இது simple diagram தான். இதை நீங்க அழகா இதை பார்த்து இதுல உள்ள மாதிரியே நீங்க draw பண்ணலாம். With color pencils if you do, it is going to be very attractive for the examiner. இங்க தான் நமக்கு ஒரு மேஜர் ப்ராப்ளம் வரும். லீடிங் ஸ்ட்ராண்ட், லாகிங் ஸ்ட்ராண்ட். நம்ம சொன்னோம் ஒரு சிந்தசிஸ் ஒரு ஸ்ட்ராண்ட்ல வந்து லீடிங் ஸ்ட்ராண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா கண்டினியூஸா சிந்தசிஸ் போயிட்டு இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் அன்வைண்டிங் வந்து அங்க ஃபேவரபிள். சிந்தசைஸ் கண்டினியூஸ்லி இன் ஒன் லாங் ஸ்வீப். ஏன்னா DNA பாலிமரேஸ் நம்ம ஹீரோவால கண்டினியூஸா இந்த டைரக்ஷன்ல ஆட் பண்ண முடியும். அதனால இதை லீடிங் ஸ்ட்ராண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதை லாகிங் ஸ்ட்ராண்ட்னு எதை சொல்லுவோம்னா அப்போ அங்க வந்து டிஸ்கண்டினியூஸா நடக்கும். ஏன்னா அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம ஹீரோவால அவ்வளோ ஈஸியா நியூக்ளியோடைட்ஸை ஆட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியா ஃப்ராக்மெண்ட்ஸ் அந்த ரெட் கலர் நம்ம என்னன்னு சொன்னோம் பிரைமர். ஸோ பிரைமர் இங்க பாருங்க ஒரே ஒரு பிரைமர் இருக்குது. ஒரு பிரைமர் போட்டதுலேயே கண்டினியூஸா சிந்தசைஸ் ஆகி முடிச்சிருச்சு இந்த இதுல லீடிங் ஸ்ட்ராண்ட்ல. ஆனா இங்க பாருங்க 1-2 பிரைமர் இருக்கு. ஸோ 2 பிரைமர் இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கே தேவைப்படுது. இந்த மாதிரி மல்டிபிள் பிரைமர்ஸ் தேவைப்படும். அப்படியே குட்டி குட்டியா ஃப்ராக்மெண்டா தான் நம்ம அந்த கிரீன் கலர் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கு பேர் தான் ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ லாகிங் ஸ்ட்ராண்ட்ல ஃப்ராக்மெண்ட்ஸா ப்ரொடியூஸ் ஆகுறது தான் ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். இந்த டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம லாகிங் ஸ்ட்ராண்டுக்குள்ள போவோம். RNA பிரைமர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு நியூலி சிந்தசைஸ் ஸ்ட்ராண்ட், அப்புறம் ஒரு RNA பிரைமர், அப்புறம் ஒரு நியூலி சிந்தசைஸ் ஸ்ட்ராண்ட், RNA பிரைமர் இந்த மாதிரி கண்டினியூஸா டிஸ்கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும் லாகிங் ஸ்ட்ராண்ட்ல. இந்த குட்டி குட்டியா நம்ம ப்ரொடியூஸ் பண்ண நியூ ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கு பேர் தான் ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ இங்க எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா பிரைமேஸ் முதல்ல வந்து நம்ம RNA பிரைமரை ப்ரொடியூஸ் பண்ணிரும். பிரைமருங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு 10 to 100 நியூக்ளியோடைட்ஸ் இந்த 5' 3' டைரக்ஷன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துருவாரு, அந்த பிரைமரை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரு, ஒரு சின்ன ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அடுத்த பிரைமர் கூட ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. ஸோ இந்த மாதிரி DNA பாலிமரேஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த RNase Hன்னு ஒண்ணு வந்து இந்த பிரைமரை ரிமூவ் பண்ணிடும். ஏன்னா இது RNA, நமக்கு வேணுங்கிறது DNA. ஸோ இந்த RNA எல்லாம் அங்க இருக்கக்கூடாது. அதை ரிமூவ் பண்றதுக்கு RNase H அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் வந்து RNA பிரைமரை ரிமூவ் பண்ணிடும். அப்போ அந்த RNA இருந்த இடம்லாம் ஒரு கேப் ஆகுமே, அதை என்ன பண்ண போறோம்? அதுக்கு தான் நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னோம், ஒரு கேப் ஃபில்லிங் நம்ம ஹீரோவும் இருக்காரு. ஹீரோல வேற டைப்ஸ் இருக்குது, அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். ஒரு கேப் ஃபில்லிங் DNA பாலிமரேஸ் அதுல உள்ள ஆட் பண்ணிட்டு அதை சீல் பண்றதுக்கு நம்மளோட கடைசி என்சைம் நம்ம சீலர்னு ஒண்ணு சொன்னோம், DNA லைகேஸ் வந்து அந்த ஃபைனல் கேப்பை க்ளோஸ் பண்ணி விடும். ஸோ இதுதான் லாகிங் ஸ்ட்ராண்ட்ல நடக்கிற ப்ராசஸ். இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துப்போமா? ஹீரோ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 3 P's அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோ வந்து இதுதான். உங்களுக்கு வந்து நிறைய சப் யூனிட்ஸ் இருக்கு. ஆல்பா இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்சிலான், டெல்டா, தீட்டா, காமா, ஓகே, இந்த மாதிரி டவு. ஸோ நிறைய சப் யூனிட்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம DNA பாலிமரேஸ். இதுல 3 P's வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. DNA பாலிமரேஸ்னா பாலிமரைசேஷன் ஆக்டிவிட்டி. அப்படின்னா என்ன? They catalyze the addition of deoxynucleotide triphosphates to the 3' end and strictly Watson-Crick base pairing rules படி தான் நடக்கும். Requires an existing primer and template. இதுக்கு அடுத்தது இன்னொரு P என்னன்னா ப்ராசசிவிட்டி. அதாவது இந்த பீட்டா ஸ்லைடிங் கிளாம்ப்னு ஒன்று இருக்கும். அது என்னன்னா அந்த ரெப்ளிகேஷனை ஃபாஸ்டா நடக்க விட்டுட்டு இருக்கும். நம்ம அந்த வீடியோ பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ரெப்ளிகேஷன் அட் ரியல் டைம் ஸ்பீடு அவ்வளோ ஃபாஸ்டா நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பீட்டா ஸ்லைடிங் clamp of the DNA polymerase. அதான் ப்ராசசிவிட்டி. Number of nucleotides getting added to the DNA strand per second. அதுதான் ப்ராசசிவிட்டி. அண்ட் ப்ரூஃப் ரீடிங் நம்ம சொல்லிட்டோம், டிஎன்ஏல தப்பு நடந்துச்சுன்னா அது வந்து பிக் மியூட்டேஷன் டிசீஸ் ஆயிரும். ஸோ ப்ரூஃப் ரீடிங் கண்டிப்பா நல்லா இருக்கணும். ராங்கான பேஸ் ஆட் பண்ணணும்னா இம்மீடியட்லி அதை ஸ்டாப் பண்ணி கரெக்டான பேஸை உள்ள கொண்டு வந்து நம்ம ரெப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ண வைக்கணும். ஸோ டிஎன்ஏ பாலிமரேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த 3 பாயிண்ட்ஸ், டிஎன்ஏ polymerization activity, processivity, proofreading, இந்த types of DNA polymerases in prokaryotes and eukaryotes நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபைனலி டெர்மினேஷன்ல வந்துட்டோம். ஸோ சர்க்குலர் ஜீன்னு சொன்னோம். நம்ம 2 ரெப்ளிகேஷன் ஃபோர்க்ஸும் சைட் பை சைடு போயிட்டே இருந்தது. 2 ஒரு டைம்ல வந்து மீட் பண்ணணும். அந்த மீட் பண்ற இடத்துக்கு பேரு டெர் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க, டெர்மினஸ் ரீஜன். ஸோ டெர் சீக்வன்சஸ் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல டஸ் புரோட்டீன், ஸோ டஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். டர் காம்ப்ளெக்ஸ் அது வந்து ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கை அப்படியே ஸ்டாப் பண்ணிடும், பிரேக் போடுற மாதிரி. ஓகே, ஸோ டஸ்னா டெர்மினஸ் யூட்டிலைசேஷன் சப்ஸ்டன்ஸ்.
டர்ங்கிறது நம்மளோட டெர்மினஸ் ரீஜன். ஸோ இந்த மாதிரி இப்படிதான் ரெப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ இந்த கம்ப்ளீட்டடான சர்க்குலர் குரோமோசோம்ஸ் அதை வந்து டோபாலஜிக்கலி இன்டர்லிங்க் ஆகி நம்ம கேட்டினைன்ஸ் அப்படிங்கிறத ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் நம்மளோட ப்ரோகாரியோட்ஸ்ல நடக்கிற ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். ஆனா நம்ம யூகேரியோட்ஸ்ல ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்குது. லீனியர் எண்ட்ஸ் அண்ட் டீலோமியர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எண்ட் ரெப்ளிகேஷன் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல உள்ள ஒவ்வொரு வேர்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோல உள்ள ஒவ்வொரு ஸ்லைட்ல உள்ள வேர்ட்ஸை நீங்க எழுதி வச்சீங்கன்னாலே ஒரு சூப்பர் நோட்ஸ் ரெடி ஆயிடும். அதுல குட்டி குட்டி டயக்ராம்ஸை போட்டீங்கன்னா உங்க எஸ்ஏ வந்து பக்கா ஆன்சர் ஆயிரும் ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம்க்கு. எண்ட் ரெப்ளிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன? யூகேரியோட்டிக் குரோமோசோம்ஸ் வந்து நமக்கு சர்க்குலர் இல்ல, அது வந்து லீனியர், நீளமா இருக்கும். நம்ம குரோமோசோம் எல்லாம் எடுத்து விரிச்சோம்னா பல கிலோமீட்டர்ஸ்க்கு போகும். ஓகே, பட் நம்ம அதை லீனியரா சுருக்கி இத்தினூண்டு சின்ன குரோமோசோமா வச்சிருக்கிறோம். So they are linear. When the final RNA primer lagging strand நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பிரைமரை ரிமூவ் பண்ணிடுவோம் இல்லையா, DNA பாலிமரேஸால அந்த இடத்துல பில்ட் பண்ண முடியாது. ஏன்னா 3' end இல்ல அந்த இடத்துல டு பில்ட் அப்பான். அங்க ஏதாவது ஆல்ரெடி இருந்தாதான் நம்ம ஹீரோவால ஆட் பண்ண முடியுங்கிறதுனால அந்த இடத்த ஃபில் பண்ண முடியாது. இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ அங்க அதனால நம்ம ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குரோமோசோமோட எண்ட் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து ரெப்படிட்டிவ் நான் கோடிங் சீக்வன்சஸ் தான் இருக்கும். அந்த எண்ட்ஸை நம்ம எப்பவுமே குரோமோசோம் எண்ட்ஸ் என்னன்னு சொல்லுவோம்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், டீலோமியர்ஸ். டீலோமியர்ஸ்ல என்ன இருக்கும்னா திரும்ப 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 டிஜி ரிப்பீட்ஸ், ஷார்ட் டிஜி ரிப்பீட்ஸ் திரும்ப 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 இருக்கும் thousands of times. ஓகே, ஸோ ஒவ்வொரு செல் டிவிஷன் அப்பவும் a small portion of telomere கம்ப்ளீட்டா அப்படியே லாஸ் ஆயிட்டே வரும். இந்த டீலோமியர் கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அந்த லென்த் ஆஃப் த டீலோமியர் இண்டிகேட்ஸ் அந்த செல்லோட ஏஜ். ஸோ அந்த செல் வந்து ஓல்ட் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் லென்த்தை ரீச் பண்ணோம்னா செல் வந்து ஏஜிங்க்கு போயிடும். அதுக்கு பேர் தான் செனிசன்ஸ். ஓகே, ஸோ அந்த டீலோமியர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட எண்ட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஷார்டன் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு நம்மள்ட்ட டீலோமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு. இட் இஸ் a ribonucleoprotein, contains both RNA and protein. இதோட என்சைம் ஆக்டிவிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான MCQ. RNA dependent DNA polymerase. ஓகே, இதுக்குள்ளேயே ஒரு பில்ட்-இன் RNA டெம்ப்ளேட்டா இருக்கும். சோ நமக்கு என்ன பிரச்சனை? DNA பாலிமரேஸால RNA இல்லாம ஆட் பண்ண முடியாது அந்த பிரைமர். ஆனா இந்த என்சைம் டீலோமரேஸ்க்குள்ள ஒரு RNA டெம்ப்ளேட் உள்ள தானாவே இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம டீலோமியர் எண்ட்ஸை ரீபில்ட் பண்ண ஆரம்பிச்சுப்போம். ஓகே, ஸோ இதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு லாட் ஆஃப் கிளினிக்கல் ரெலவென்ஸ் இருக்கு. நார்மல் சொமேட்டிக் செல்ஸ் டு நாட் எக்ஸ்பிரஸ் டீலோமரேஸ். ஓகே, சொமேட்டிக் செல்ஸ் எல்லாமே டீலோமரேஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணாது. தே ஏஜ் கொஞ்சம் கொஞ்சமா ஷார்டன் ஆகி செனிசன்ஸ் அட்டைன் பண்ணோம்னா தே ஈவென்ச்சுவலி ஸ்டாப் டிவைடிங். ஆனா இங்க வந்து நம்ம கேன்சர் செல்ஸ், ஓகே, கேன்சர் செல்ஸ்னா மேலிக்னன்ட் செல்ஸ்ல telomerase is aggressively reactivated. So telomerase ரொம்ப reactivated ஆக என்ன ஆகும்னா அந்த செல் சாகவே சாகாது, immortal ஆயிடும். So it cannot aging அதுக்கு ஆகாது. So it will not die, it will not stop dividing, and that is this immortality leads to the uncontrolled proliferation of cells as in case of cancer cells. So இது வந்து ஒரு முக்கியமான கிளினிக்கல் ரெலவென்ஸ். இப்போ பாத்தீங்களா நம்ம என்னென்னமோ புரோட்டீன்ஸ் அதுன்னு படிச்சுட்டு வந்தோம். பட் அதுல அல்டிமேட்லி நமக்கு என்ன கிளினிக்கல் ரெலவென்ஸ் ஒவ்வொன்னோடது அப்படிங்கறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ நம்ம இப்போ ரெப்ளிகேஷன் எல்லாம் முடிச்சு வச்சிட்டோம். இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன் பண்ணி வச்சிட்டோம். நம்மளோட டிஎன்ஏவை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? டிஎன்ஏவை அப்படியே வச்சிருக்க முடியாது. அப்படியே வச்சிருந்தா நான் சொன்ன மாதிரி கிலோமீட்டர் கணக்குல போகும். ஸோ அதை வந்து நம்ம ரேப் அப் பண்ணி அதோட பேக்கேஜ் பண்ணணும், பேக்கேஜிங் ப்ராசஸ். ஸோ டிஎன்ஏ அப்படியே வச்சிருக்க முடியாது. இட் மஸ்ட் பி ஆர்கனைஸ்ட் இன்டு நியூக்ளியோசோம்ஸ் immediately after replication. அந்த நியூக்ளியோசோம்ஸ்னா என்னன்னா ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸோட டிஎன்ஏ பைண்ட் ஆனா அதுக்கு பேரு தான் நியூக்ளியோசோம்ஸ். ஸோ அந்த ரெக்வயர்ட் ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸை சிந்தசைஸ் பண்ணணும். அது எப்போனா G1 phase. ஜஸ்ட் எஸ் ஃபேஸ்க்கு முன்னாடி எஸ் ஃபேஸ்ல தான் ரெப்ளிகேஷன் நடக்கும். நம்ம ஒரு MCQ பார்த்துருக்கிறோம். ஓகே, ஸோ அந்த ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸை சிந்தசைஸ் பண்ண உடனே நம்ம DNA வந்து ஆர்கனைஸ்ட் இன்டு நியூக்ளியோசோம்ஸ் அண்ட் ஃபைனலி காம்பாக்டா குரோமோசோம்ஸா வந்து நிற்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வரைக்கும் எழுதி முடிச்சீங்கன்னா உங்களோட எஸ்ஏ குவெஸ்டின் கம்ப்ளீட். பட் சில முக்கியமான பாயிண்ட்ஸ், அதாவது மெமரைசிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இவ்வளவு நேரம் சொல்லலை. ஏன்னா இது வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி படிச்சுட்டு இருந்தோம். இப்போதான் மெமரைசிங் ஃபேக்ட்ஸ். ஸோ இதான் உங்களோட எக்ஸாம் சீட் ஷீட். பாலிமரேஸ்ல நம்ம ஹீரோ சொன்னோம் இல்லையா, அதுல டைப்ஸ் இருக்கு. ப்ரோகாரியோட்ஸ்ல என்னென்ன டைப்ஸ், யூகேரியோட்ல என்னென்ன டைப்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இது வந்து முக்கியமான MCQ கொஸ்டின்.
பாலிமரேஸ் 1 2 3 சொல்றது ப்ரோகாரியோட்ஸ்ல இருக்கிறது பாக்டீரியா. நம்மள இருக்கிறது அதாவது யூகேரியோட்ஸ்ல இருக்கிறது பாலிமரேஸ் ஆல்பா பீட்டா காமா டெல்டா எப்சிலான் 5 இருக்குது. ஸோ பாலிமரேஸ் 1 என்ன வேலை பண்ணும்? கேப் ஃபில்லிங் இன் ரெப்ளிகேஷன் ரிப்பேர் ரீகாம்பினேஷன். நம்ம சொன்னோம் இல்லையா கேப் ஃபில்லிங்க்கு தேவைன்னு. டிஎன்ஏ ரிப்பேர் பண்றது 2. ஆனா பிரைமரி என்சைம் ஃபார் ரெப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா பாலிமரேஸ் 3. இதெல்லாம் எம்சிக்யூக்கு படிச்சு வச்சுக்கோங்க. இங்க யூகேரியோட்டிக்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வேற வேற வேலை. பாலிமரேஸ் ஆல்பா தான் நம்ம பிரைமேஸ் ஆக்டிவிட்டியே பண்ணுது. பிரைமேஸ்னா என்ன? ஆர்என்ஏ பிரைமரை சிந்தசைஸ் பண்ணுது. அப்புறம் பாலிமரேஸ் பீட்டா இருக்கு. இதுல முக்கியமான எம்சிக்யூ இதுதான். பாலிமரேஸ் காமா மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ சிந்தசிஸ். அண்ட் பாலிமரேஸ் டெல்டா தான் இங்க மெயின் ஹீரோ. இங்க எப்படி பாலிமரேஸ் 3 ப்ரோகாரியோட்ஸ்ல நமக்கு பாலிமரேஸ் டெல்டா லீடிங் லாகிங் ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ்க்கு, பாலிமரேஸ் எப்சிலான் வந்து ரிப்பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ இதையும் நடுவில் நம்ம ஹீரோ இன்ட்ரடக்ஷன் அப்பவே ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க எக்ஸாம் வந்து ஃபுல் ஓவர்வியூ காம்ப்ரிஹென்சிவா கிடைச்ச மாதிரி இருக்கும் உங்களோட எக்ஸாம் ஆன்சர் ஷீட். அண்ட் ஃபைனலி இந்த புரோட்டீன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்த இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ப்ராசஸ் ஃபுல்லா ப்ரோகாரியோட்ஸ். ஆர்இசி தான் ஆரிஜின் சைட். ஆரம்பிக்கிறதுக்கு டிஎன்ஏ ஏ புரோட்டீன், ஹெலிகேஸ்ங்கிறது டிஎன்ஏ பி, ஹெலிகேஸை லோட் பண்றதுக்கு டிஎன்ஏ சி, அந்த ரீஅனிலிங்கை ப்ரிவென்ட் பண்றதுக்கு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன், பிரைமேஸ் என்சைம்ங்கிறது பிரைமேஸ், ஸ்லைடிங் கிளாம்ப் வந்து இங்க பீட்டா கிளாம்ப், அண்ட் கிளாம்ப் லோடர் எல்லாமே அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் காம்ப்ளெக்ஸ்குள்ள இருந்துச்சு. பட் யூகேரியோட்ஸ்ல இந்த புரோட்டீன்ஸோட பேர்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் இது ஒரு காமனான எக்ஸாம் கொஸ்டின். டிஃபரன்ஷியேட்டிங் ஃபீச்சர்ஸ் பிட்வீன் யூகேரியோட்டிக் ப்ரோகாரியோட்டிக் ரெப்ளிகேஷன் சொல்லும்போது ப்ராசஸ் சேம் தான், பட் சில விஷயங்கள் மட்டும்தான் அதுல சேஞ்சஸ் இருக்கும். புரோட்டீன்ஸ் ஓகே. ஸோ யூகேரியோட்ஸ்ல ஆரிஜின் சைட் வந்து ஏஆர்எஸ், ஆட்டோனாமஸ்லி ரெப்ளிகேட்டிங் சீக்வன்சஸ். இனிஷியேட்டர் புரோட்டீன் வந்து ஓஆர்சி, ஆரிஜின் ரெகக்னிஷன் காம்ப்ளெக்ஸ். ஓகே. ஹெலிகேஸ் வந்து இங்க எம்சிஎம், ஹெலிகேஸோட லோடர் CDC6P. ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே பேர்கள் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ முதல் நீங்க ப்ரோகாரியோட்ஸ்ல ப்ராசஸை படிச்சிருங்க. அப்புறம் யூகேரியோட்ஸ்ல இந்த ப்ரோட்டீன்ஸை அந்தந்த பேரோட ஆட் பண்ணுங்க. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் ப்ரோட்டீன்ஸ்க்கு யூகேரியோட்டிக் நேம் வந்து ரெப்ளிகேஷன் புரோட்டீன் ஏ. அண்ட் பிரைமேஸோட வேலை நம்ம டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆல்பா பார்க்கும். இங்க பீட்டா கிளாம்ப்னு நம்ம சொன்னது, the sliding clamp is PCNA, proliferating cell nuclear antigen. And finally இந்த gamma complex பண்ற வேலையை replication factor C அப்படிங்கிறது பண்ணும். So just to summarize, நம்ம இந்த entire videoல we have seen what is the process of DNA replication, copying of the or the duplication of the gene. Okay, it occurs during the S phase. இதுல 3 steps இருக்கு. initiation, elongation, termination. இனிசியேஷன்ங்கிறது ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கோட ஃபார்மேஷன் பத்தி சொல்லணும். ஸோ அங்க நீங்க சொல்ல வேண்டியது ஹெலிகேஸ், அதுக்கப்புறம் பிரைமேஸ், டோப்போ ஐசோமரேஸ், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் புரோட்டீன்ஸ் எல்லாமே சொல்லணும். ஸோ எலாங்கேஷன்ல நீங்க ஹைலைட் பண்ண வேண்டியது டிஎன்ஏ பாலிமரேஸ் நம்ம ஹீரோ, அதோட ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லணும், 3 P's பத்தி சொல்லணும், அண்ட் ஃபைனலி த டைப்ஸ் இன் ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் யூகேரியோட்ஸ் பத்தி ஒரு நோட் ஆட் பண்ணணும். ஓகே. தென் கம்ஸ் டெர்மினேஷன். டெர்மினேஷன்ங்கிறது டஸ்டர் காம்ப்ளெக்ஸ்லயே முடிஞ்சிரும் நம்மளோட ப்ரோகாரியோட்டிக்ல. அதே நீங்க யூகேரியோட்டிக்ல பாத்தீங்கன்னா எண்ட் ரெப்ளிகேஷன் ப்ராப்ளம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு நமக்கு டீலோமியர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. சொமேட்டிக் செல்ஸ்ல அது வந்து அப்படியே செல்ஸ் ஏஜ் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டாப் டிவைடிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடும். பட் அதே மேலிக்னன்ட் செல்ஸ்ல இருந்துச்சுன்னா அது வந்து டீலோமெரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் ஆக்டிவிட்டி பத்தி பார்த்தோம். ஸோ அது வந்து கண்டினியூஸா ஆக்டிவாவே இருக்கிறதுனால அந்த செல்ஸ் வந்து இம்மார்டல் ஆகி அன்கண்ட்ரோல்டு ப்ராலிஃபரேஷன் நடக்குங்கிற ஒரு கிளினிக்கல் ரெலவென்ஸும் பார்த்தோம். அது தவிர we ended this video with a cheat sheet giving all the proteins which are required for prokaryotic and eukaryotic replication.